என்னை நீ வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிற, உங்களை சுற்றி இருக்கவங்க யாரையுமே நீ வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் ஏற்கனவே ரொம்ப ஆக்டிவான பார்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க தாராளமாக அவங்கள சேர்த்துக்க போகிறாங்க. நீங்கள் வந்து அங்கே ஃபர்காட்டன் ஆக மாட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஹலோ நான் தான் உன் 2 விட்ட சித்தி அப்படின்னு வந்து நின்னீங்கன்னா அஃப்கோர்ஸ் அங்கே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. இன்னொன்று வந்து நான் சொல்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் குறை சொல்லலைன்னா அஃப்கோர்ஸ் எல்லாரும் உங்களை வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. நீங்களே ஆஃபர் பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி உன்னோட கிளாஸ்க்கு வரட்டா, இல்லாட்டி உன் வீட்டை க்ளீன் பண்ணட்டா, இல்லாட்டி உன் கால் அமுத்தி விட்டா, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் வரமாட்டீங்க. ஆனால் அட்வைஸ் கொடுக்க நீங்கள் வருவீங்க, இல்லாட்டி குழந்தைய தூக்க நீங்கள் வருவீங்க. அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க வந்து உங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுறது. அப்போது ஒருத்தங்க ஏன் உங்களை இப்படி பண்ணுறாங்கன்னு யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணால் அவங்க இப்படி பண்ணுறாங்க, நம்ம ஏதோ மாற்றிக்கணுமா அப்படின்னு 2 செகண்ட் யோசிங்க.